பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த 11 மாதத்தை முடித்து இந்த 12வது மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். மெய்யாகவே அநேக சாட்சிகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பெரியவராக அவர் இருக்கிறார், தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்குதுன்றதை நம்ம உணரணும். இன்றைக்கு கூட நம்ம இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். வருடத்தின் கடைசி நாளும் சரி, உலகத்தின் கடைசி நாளும் சரி, அந்த மாதிரி ஒரு எண்டிங் ஒரு காரியத்தில் தான், அந்த முடிவு நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி நாளில் நமக்குள் இருக்க வேண்டிய தேவனை பற்றிய ஒரு 5 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனை குறித்த ஒரு 5 காரியம். இந்த காரியம் தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், தேவன் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த தேவனுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 5 காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அந்த ஒரே அதிகாரத்தில் ஒரு 5 காரியத்தை பற்றி பேசுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 3 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்க என்ன சொல்றாரு? சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. ஞானிகள் இல்ல, வல்லவர்கள் இல்ல, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் இல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, நல்லா கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? அப்போ பவுல் இங்க அழைப்பை குறித்து பேசுறார். ஒரு கிறிஸ்தவருடைய அழைப்பை நீங்க பாருங்கன்னு சொல்றார். நீங்க ஏன் கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க? ஏன் தேவன் உங்களை அழைச்சாரு? இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள ஏன் உங்களை தேவன் அழைச்சாரு அப்படின்னா 3 விஷயத்த சொல்றாரு. 1, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. இன்னொன்னு, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. 3வது, உள்ளவைகளை அவமாக்கும்படி. கவனிச்சிங்களா? முதல்ல என்னது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. 2வது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. 3வது, உள்ளவைகளை அவமாக்கும்படி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஞானிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்துல எவ்வளோ படிச்சவங்க இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ படிப்பாளிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அறிவுல உயர்ந்தவங்க, ஞானத்துல உயர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன படுத்தும்படியா? வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். தேவன் எதை தொடர்ந்து கொண்டாரா? பைத்தியம் யாரு? நம்ம தான் பைத்தியம். அப்போ நம்மளை ஏன் பைத்தியமா தெரிந்து கொண்டார்னா, ஞானிகளை என்ன பண்றாரா? வெட்கப்படுத்துவதற்கு. இதை எப்படி நம்ம எடுக்க முடியும்? ஞானியா தானே இருக்கிறான், நம்ம பைத்தியமா இருக்கிறோமா? விஷயம் என்னன்னா ரட்சிப்பு. ஆனாதான் வேதம் சொல்லுது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவில நஷ்டப்படுத்தினால் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எல்லாரும் உலகத்தார் எல்லாருமே ஓடுறாங்க. ஞானிகள் இருக்கிறாங்க, நல்ல பலமுள்ளவங்க இருக்கிறாங்க, உள்ளவைகள் அப்படின்னும் போது எல்லாம் இருக்கப்பட்டவங்க. 1 வீடு 2 வீடு 3 வீடுன்னு வாங்கி பெரிய ஆளா இருக்காங்க. உள்ளவர்களை அவங்கள அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொண்டாராம். ஒரு விதத்துல நமக்கும் ஒண்ணு இல்லைன்னா கூட நம்ம தெரிஞ்சுக்கணும், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இது என்ன காரணம்? எதை வச்சு பவுல் இதை சொல்றாருன்னா, ஒரு செப்பரேஷன் காட்டுறாரு. ஒரு பக்கம் ஞானி, பலமுள்ளவன், உள்ளவன். இன்னொரு பக்கம் பைத்தியம், பலவீனமானவன், இழிவானவன், அற்பமா எண்ணப்பட்டவன், ஒண்ணுமே இல்லாதவன். இந்த 2 பிரிவை பிரிக்கிறாரு. தேவன் யார் கூட இருக்கிறாருன்னு காட்டுறாரு.
வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் யார் கூட இருக்கிறாரு? பைத்தியங்கள் கூடவும், பலவீனமானவைகள் கூடவும், இழிவானதும் அற்பமா எண்ணப்பட்டதும் இல்லாதவைகள் இடத்துல யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறார். அப்ப தேவன் இருக்கிற இடம், இயேசு இருக்கிற இடம் எதுக்குமே நிகர் கிடையாது. பிரச்சனை என்னன்னா அந்த இடத்த நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. தேவன் நம்மோடு கூட இருந்தா, இயேசு நம்மோடு கூட இருந்தா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கல. அதனால தான் கஷ்டத்துல இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லா பிரச்சனைக்கும் என்ன பண்ண போறாரு? ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப தெளிவு கிடைச்சது. இவ்வளோ விஷயம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவ்வளோ நாள் இந்த அதிகாரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம், எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு லைட் எரியலையான்னு சொல்லிட்டு இப்போதான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா அதை படிக்க 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 கர்த்தர் காட்டுறாரு. அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி, பைத்தியங்களையும் பலவீனங்களையும் இழிவானவைகளையும் அற்பமானவை இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா 29வது வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இதுக்காகத்தான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்ப பவுல் எங்க சுத்தி எங்க கொண்டு வராருன்னா, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. எதுக்காகன்னா பெருமை பாராட்டாத. உனக்குள்ள பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீ யாரு? பைத்தியம், பலவீனம் உள்ளவன், இழிவானவன், அற்பமா எண்ணப்பட்டவன், இல்லாதவன். இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பெருமை பாராட்டினா இந்த 5 விஷயமும் நம்ம ஆயிடுவோம். இந்த 5 விஷயமும் உள்ளவர்களா மாறிடுவோம். அப்ப காரியம் என்னன்னா, பெருமைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா இங்க பவுல், அடுத்த வசனம் பாருங்க, 30வது வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எப்படி? அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறான அந்த அவராலே அப்படின்றது தேவன். அப்போ தேவனால் கிறிஸ்து இயேசுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? உட்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பெரிய படம் போடுவோம். வீடு, குடும்பம், இது அது, இந்த என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள், இதெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சு காட்டுவோம், இதுக்குள்ள நான் இருக்கிறேன்னு. ஆனா வேதம் சொல்லுது ஒரே ஒரு விஷயம், தேவனே நம்மள எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறாராம்? அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். அப்போ பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டணும். என்ன மேன்மை பாராட்டினா கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அப்ப நம்ம வாழ்க்கையில சில நன்மைகள் நடக்குதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செஞ்சார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்தார், கர்த்தர் சுகம் கொடுத்தார் அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை தான் நம்ம என்ன பண்ணோம்? மேன்மை பாராட்டணுமே ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது? எவ்வளோ சாமர்த்தியமா பண்ணிட்டு தெரியுமா, எவ்வளோ எப்படி செஞ்சுட்டு தெரியுமா, நான் அந்த டைம்ல அப்படி பண்ணிட்டேன், எப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சாமர்த்தியத்தை சொல்லுகிற இடம் அது அல்ல. அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல 31 வாசிங்க, 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இதுதான் யாரு? அவரே தேவனால் நமக்கு. இங்க அவரேன்றது யாரை குறிக்குது? இயேசு. அப்போ இயேசு தேவனால் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பும் ஆனார். அப்ப கொஞ்சம் நிதானிங்க. நமக்குள்ள இயேசு கிறிஸ்து மூலமா ஞானம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து மூலமா நீதி இருக்குதா? இயேசு கிறிஸ்து மூலமா பரிசுத்தம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து மூலமா மீட்பு இருக்குதா? பிரச்சனையில இருந்து மீட்பு இருக்குதா? இங்க என்ன சொல்லுது வசனம் முடியும் போது? ஆனார். அப்ப இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பும் ஆனார்னா
நம்முடைய வாழ்க்கையும் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னா எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம சுயத்துல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கிறோம். ஞானத்தை கூட எப்படிதான் எப்படி பண்றோம், நம்ம சுய ஞானம். நீதி நம்முடைய சுயநீதி. பரிசுத்தம் நமக்கேத்த மாதிரி பரிசுத்தம். மீட்பு நம்ம சுயமா என்ன பண்றோம், அதை தேடுறோம். மீட்பை நம்ம தேடுறோம், விமோச்சனத்தை நம்ம தேடுறோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி மீண்டு கிண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம தேடுறோம். ஆனா கிறிஸ்து தான் மீட்பும் ஆனார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அழைக்கப்பட்ட அழைப்பு உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கும்படி ஒண்ணுமே இல்லாத நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னா, அவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தருக்குட்பட்டு இருக்கிறோம், இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். இயேசுவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஏன் இயேசுக்குள்ள மேன்மை பாராட்டணும்னா, கிறிஸ்து இயேசு நமக்கு என்னவா இருக்கிறாராம், ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமாய் இருக்கிறார். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு அழைப்பை முதல் அதிகாரத்துல பேசிடுறாரு பவுல். நீ எதுக்காக அழைக்கப்பட்ட, நீ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிற, ஒவ்வொரு விசுவாசியும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எந்த கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, இயேசு அவர்களுக்கு எப்படி இருக்கிறாரு, இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு 5 காரியத்தை பத்தி, தேவனுடைய காரியங்களை குறித்து 5 காரியத்தை பேசுறாரு. இந்த 5 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு ரீசெக்அப் பண்ணோம்னா, உண்மையிலே சொல்றேன், அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு மாதிரி இருக்காது. ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். இந்த 5 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தினா, அடுத்த ஆண்டு இதுவரைக்கும் நம்ம பார்க்காததும் இனிமே பார்க்காததுமான ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா நமக்கு இருக்கும். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமான இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்குரிய தேவைகள் ஆனாலும் சரி, அதை நிறைவு செய்கிற ஒரு ஆண்டா வரும். ஏன்னா அவ்வளவு மகத்துவமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதுவும் தேவனை பற்றிய காரியங்களை சொல்லியிருக்கிறார். சரி, நமக்குள் இருக்க வேண்டிய தேவனை பற்றிய அந்த 5 காரியத்துல ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 2:1. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சி, அதான் முதல் காரியம். சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பாத்தீங்கன்னா இங்க பவுல் சொல்றாரு, தேவனை பற்றிய சாட்சிய சொல்றதுக்கு நல்ல ஞானத்தோடு அறிவோடு நான் என்ன பண்ணல, வரல, அறிவிக்கிறவனாக வரல. ஆனா அப்போ அவருக்கு இருக்கிற அறிவை வச்சு அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, தேவனை பற்றிய சாட்சிய அறிவிச்சிருக்கிறார். தான் முதல் காரியம். தேவனை பற்றிய சாட்சி அறிவிக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில அறிவிக்கிறோமா? அதை நம்ம கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். ஊழியன்றது வெளியில போய் செய்யறது, அது ஒரு பாணி. இன்னொன்னு நம்ம ஜெபிக்கிறோம், அது வேற இன்னொரு பாணி. ஆனா தனிப்பட்ட முறையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும். அது நம்முடைய சொந்தங்களா இருக்கலாம், பந்தங்களா இருக்கலாம், தூரத்து சொந்தங்களா இருக்கலாம், தூரத்து பந்தங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல யாருக்காவது என்ன பண்ணணும், கர்த்தர் நமக்கு செய்யற அந்த நன்மை என்ன பண்ணணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் தேவனை பற்றிய சாட்சி. இந்த உலகத்துல தேவன் ஒண்ணுமே இல்லாதவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் நம்மளை தெரிந்து கொண்டா இருக்கிறார்னா, அது எவ்வளவு பெரிய காரியம். தகுதி இல்லாத நமக்கு அவ்வளவு பெரிய தகுதி கொடுத்திருக்கிறார்னா, அந்த தகுதியை கொடுத்த தேவனை பத்தி நம்ம மற்றவங்க கிட்ட ஏன் சொல்ல மாட்டோம்? இன்னும் காலங்காலமா நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம், உட்காந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும், தேவனை பற்றிய சாட்சிய மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம சொல்லுவோம், அதாவது சுவிசேஷத்தை விட, தேவனை விட, இயேசுவை விட ரொம்ப ஃபாஸ்டா இன்னைக்கு ஜனங்க சொல்றது என்ன தெரியுமா? ஏசிக்கு வாங்க எல்லாம் சரியாயிடும், இங்க வாங்க அது சரியாயிடும், அங்க பண்ணுங்க இங்க போங்க. புரியுதா? இன்னைக்கு பிரபலமா ஆகிறதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒண்ணுமே ஒரு விஷயத்த போனோம்னா காட்டு தீ மாதிரி என்ன ஆகுது, பரவுது, அப்படியே ட்ரெயின் எல்லாம் ரொம்புது. போகாதவங்க எல்லாம் சபைக்கு போறாங்க.
குடும்பமா போறாங்க. ஆனா சத்தியத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க? மெய்யான சத்தியத்தை கேட்குது போறவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏதாவது ஒண்ணு நடந்துரும். அது இருக்குது. 5 நாள் கோயிலை சுத்தி வந்தா 6வது நாள் அற்புதம். அது மாதிரிதான் ஆயிப்போச்சு. தொடர்ந்து போனா அற்புதம். நான் குறை சொல்லல, அதை தப்பாவும் சொல்லல, அந்த பக்தி ரீதியை நான் கெடுக்கல. அது ஒருத்தருடைய விசுவாசம். ஆனா எதை நம்ம பிரபலப்படுத்துறோம்? கொஞ்சம் யோசிங்க. எதை பிரபலப்படுத்துறோம்? இல்ல, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா பிரபலப்படுத்திடுறோம். ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்து, நமக்கு ஆகாரத்தை கொடுத்து, நம்ம பாதுகாத்து, ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து, கஷ்டப்படும் போது நம்ம மேல உட்காந்து, நம்ம கூட இருந்து ஆற்றி தேற்றி இவ்வளோ நன்மைகளை செய்யற தேவனை பத்தி நம்ம என்ன பண்றது இல்ல, யாருக்கிட்டையும் சொல்றது இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. பவுல் சொல்றாரு, அவ்வளோ ஞான அறிவோடு நான் வரலப்பா, ஆனா தேவனை பற்றி சாட்சி நான் சொன்னேன். இதுக்கு ஞானம் தேவையில்லை, அறிவு தேவையில்லை. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, வாய் இருந்தா போதும். இந்த வாயை வச்சு என்ன பண்ண போனீங்க? கர்த்தர் செய்யற நன்மைகளை சொல்லுங்க. எல்லாரும் கல்யாணம் ஆகிக்கிறீங்க, எல்லாரும் புள்ள பெற்று இருக்கிறீங்க, மாமனாரு மாமியாரு சம்பந்திங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. இயேசு நல்லவர், தேவன் எவ்வளோப்பட்டவர் தெரியுமா, என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்லும் போது என்ன பண்ணுவாரு? இதான் தேவனை பற்றிய சாட்சி. இது தேவனை எதிர்பார்க்கிறார், தேவன் இதை எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இது தேவனை பற்றிய காரியம். இன்னைக்கு யாரும் இந்த தேவனை குறித்ததான அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்றதே இல்லை. அதான் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு காரியம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, மேடை வேணாம், மைக்கு வேணாம், நாவு இருந்தா போதும். கேட்கறதுக்கு ஒரு காது இருக்கணும். அது எந்த காதுன்னு நீங்களே டிசைட் பண்ணீங்க. யாராவது ஒரு காது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவனை பற்றிய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், அது நல்லது. இரண்டாவதாக, இந்த கடைசி நாட்கள்ல நமக்குள் இருக்க வேண்டிய தேவனை பற்றிய 5 காரியங்கள்ல இரண்டாவது காரியம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 2:4. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும். இரண்டாவது காரியம் தேவனுடைய பலன். வாசிங்க. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. முதலாவதாக பார்த்தோம் தேவனை பற்றிய சாட்சி. இரண்டாவதாக பார்க்கிறோம் தேவனுடைய, சொல்லுங்க, பலன். அது எதுல இருக்கணுமா? விசுவாசத்துல இருக்கணும். நம்முடைய விசுவாசத்துல எது இருக்கணும்? தேவனுடைய பலன் இருக்குதா? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம்ம என்னவோ நினைச்சுக்கிறோம், ஏதோ விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நடத்துறாரு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. அது ஒரு சில வசனங்கள், எபிரேயர் 11:1 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப உறுதியான நம்பிக்கை, ஆணித்தனமான நிச்சயம் எதுல? ஏதோ ஒரு காரியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் எடுத்துவோம். இந்த கடன்ல இருந்து மீண்டு வருது ஏதாவது தெரியுதா? இது மீண்டுடலாம், இதோ இது இருக்குதுப்பா, இதை வச்சு மீண்டுடலாம், இல்ல இப்படி இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீண்டு வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதா? இல்ல. அதைத்தான் நம்புகிறவைகளின் உறுதியும். அதை பார்க்கல, ஆனா அதுல நம்பிக்கையா இருக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை மாற்றத்துக்குரிய சூழலோ சூழ்நிலையோ பொருளோ காரியமோ இல்ல, ஆனா அது இருக்கிற மாதிரி உறுதியா நம்பிக்கையோட இருக்கணும். அது நம்மளுடைய விசுவாசம் முடியாது. அந்த விசுவாசத்துல தேவ பலன் தான் முடியும். புரியுதுங்களா? அந்த விசுவாசத்துல என்ன இருக்கணும்? தேவ பலன் இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசத்துல எப்படி தேவ பலன் அப்ளை பண்றது. புரியுதுங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ கேளுங்க ஒரு கேள்வி.
ஜெயிச்சிட்டோமா உலகத்தை? நம்மள விசுவாசிகள் தானே. வசனம் சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயிச்சிட்டோமா? எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஜெயிச்சிட்டாங்களா? ஏன் உலகத்தை ஜெயிக்க முடியல? ஏன்னா அந்த விசுவாசத்துல தேவ பலன் இல்லை. சுய பலத்தினால நின்று 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 என்ன பண்ணிட்டாங்க? கடைசியில சொல்லிக்கிறோம் விசுவாசி, நாங்களே பிலீவர்ஸுங்க சொல்லுவோம் இல்லையா, நாங்களே பிலீவர் அப்படின்னு சொல்லிக்கிறது தான். மார்க் 9:23 வசனம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எத்தனை என்றார். பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். இப்போ அங்க அந்த இடத்துல ஒரு லிமிட் வைக்கல தேவன், ஒரு லிமிட் வைக்கல. விசுவாசிக்கிறவனுக்கு இது மாத்திரம் தான்ப்பா கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு இது மாத்திரம் தான்ப்பா நடக்கும் அப்படி சொல்ல. எல்லாம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாம் கூடும். கூடும். அப்ப ஏன் கூடல? ஏன் கூட மாட்டேங்குது அப்படின்னா நம்ம விசுவாசத்துல என்ன இல்லை? தேவ பலன் இல்லை. அப்ப எப்படி விசுவாசத்துல தேவ பலனை அப்ளை பண்றது? நம்முடைய விசுவாசத்துல தேவனுடைய பலன் எப்படி கிரியை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 2:26 வசனம். யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் நல்லா கவனிங்க. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. எதுக்கு எது ஒப்பிடுறாரு பாத்தீங்களா? ஆவி இல்லைன்னா அது என்னது? செத்து போன சரீரம். கிரியை இல்லைன்னா செத்து போன விசுவாசம். அப்போ விசுவாச கிரியைய ஜீவனுக்கு ஒப்பிடுறாரு. அது இருந்தா தான் அவன் மனுஷன், அது இல்லைன்னா பிணம். அது இல்லைன்னா பிணம். இன்னைக்கு பிணமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம். இப்ப இந்த கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி? அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் தேவ பலனை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு தெரியும். விசுவாசத்தின் தகப்பன் யாரு? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான், இதை புதுசாலாம் இல்லை. ஆபிரகாம். ஆபிரகாம ஏன் விசுவாசத்தின் தகப்பன் சொன்னாங்க? எந்த காரியம் அவருக்கு டாப்பஸ்டா இருந்தது? ஈசாக்கா பலியிட்டது. அதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா விசுவாச பட்டியல்ல சொல்லிட்டு வராங்க இல்லையா, எல்லார பத்தி சொல்லிட்டு வரும்போது ஆபிரகாம சொல்ல போது இந்த ஒரு விஷயத்த சொல்லல. எந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் தெரியுமா? எபிரேயர் 11:8-9. எபிரேயர் 11:8-9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுதான் டாப் லிஸ்ட்ல இருக்குது. நெக்ஸ்ட் தான் ஈசாக்கல பலியிடுது. அப்போ இங்க என்ன முடிஞ்சிச்ச வசனம்? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். பாத்தீங்களா? பரதேசியா என்ன பண்ணானா? சஞ்சரித்தான். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருக்கிறான்? ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்துல குடியிருந்தான். இது இந்த வசனம், இந்த 2 வசனத்துல ஆபிரகாமுடைய அழைப்பும் ஆபிரகாமுடைய முடிவையும் பேசிட்டார் பவுல். அப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்றாரு கானானுக்கு போ. அவர் இருந்த ஊரை விட்டுட்டு கானான் தேசத்துக்கு போ ஆண்டவர் பேசுறாரு. ஏன் கானான் தேசத்துக்கு போனோம் ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளை இல்லைல்ல, உனக்கு பிள்ளையை கொடுக்க போறேன். உன் பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாகி ஒரு சந்ததியாகி அந்த சந்ததி வாழ்ற இடம் தான் கானான். இங்கதான் அவங்க இருக்க போறாங்க. அந்த இடத்துக்கு நீ இப்ப போ அப்படின்னு அனுப்புறாரு. ஆபிரகாம் எதுக்கு அனுப்பிச்சாரு? இவருக்கு குழந்தையே கிடையாது. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன், அது பெரிய சந்ததியா மாறும். அந்த பெரிய சந்ததி அந்த தேசத்துல குடியிருக்கும். அவங்களுக்கு நான் அந்த தேசத்தை நான் வாக்குத்தத்தமா கொடுக்குறேன். இந்த தேசத்துக்கு இப்ப நீ போனாரு. போவோமா? நம்மளால போக முடியுமா? திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் கிளம்பி ஹைதராபாத் போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டா போவீங்களா? ஹைதராபாத் போங்க.
பக்கத்துல இருக்கிற ஐநா வரது கூட போக மாட்டேன்னு, ஏதோ சத்தம் கேட்குது, கர்த்தர் வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னு விட்டுருவோம். ஆனா இங்க ஆபிரகாம் என்ன பண்ணாரு? போனாரு. போகும்போது குழந்தை கொடுத்தாரான்னா இல்ல இல்ல. அங்க போய் கிட்டத்தட்ட 25 வருஷம் வெயிட் பண்றாரு அங்க. புரியுதா? 25 வருஷம் அங்க வெயிட் பண்றாரு. அப்ப அவருடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்குது? அப்ப என்னன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்றதை விட அவனுடைய விசுவாசத்துல அவருடைய பலத்தை கொடுத்தாரு. தேவன் தன்னுடைய பலத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். 12வது வசனம் வாசிங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும், வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாத்தீங்களா? இப்போ அவர் அங்க போனதுனால கூட்டம் வந்துடுச்சு அவருக்கு. ஈசாக்கு வந்துட்டாரு, யாக்கோபு வந்துட்டாரு. அது மூலமா என்ன ஆச்சு? ஒரு பெரிய கூட்டமே வந்துடுச்சு. ஆனா தேவன் எப்படி பயிற்றுவிச்சார்னா, அதுதான் இங்க சொல்றாரு 12வது வசனத்துல. ஆபிரகாம என்ன பண்ணாரு? கூப்பிட்டாரு. எப்ப கூப்பிட்டாரு? பிள்ளையே இல்லாத போது உன் சந்ததி இருக்கிற இடத்துக்கு நீ போன்னு சொன்னாரு. ஆபிரகாம் போனார். அப்ப பிள்ளையே கிடையாது ஆபிரகாமுக்கு, சந்ததி இருக்க போற இடத்த அப்ப அவர் போனார். பரதேசியா சுத்திட்டு இருந்தாருன்னா எப்படி போயிருப்பாரு அவரு? இதுல என் சந்ததி இருக்க போகுது, இதுல என் சந்ததி இருக்க போகுது. அப்ப அவர்கிட்ட யாரு என்ன இல்ல? அவர் கையில ஒண்ணுமே இல்ல. அவர் பிள்ளை பெறத்துக்குரிய எந்த சூழலும் இல்ல, வயசானவர் அவரு. ஆனா அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? கானான்ல பரதேசியா சுத்தி தெரிஞ்சிருக்கிறார். என் சந்ததி பெருகும், என் சந்ததி பெருகும், இந்த தேசத்துல இருக்கும், இந்த தேசத்துல இருக்கும். அப்போ தேவன் என்ன பண்ணாருன்னா, கானான்ல கொண்டு போய் வச்சுட்டு நிக்க வச்சு சொல்றாரு, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும், வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி பெருகும். காத்தடிக்கும் போது என்னாச்சு? அந்த தூள், அந்த தூசியை பாரிச்சாரு. பூமியின் தூளை போல உன் சந்ததி இருக்கும்னு பிக்சர் பண்ணி மைண்ட்ல வச்சிட்டாரு. இப்ப ஆபிரகாம் காலையில ஏஞ்ச உடனே மண்ணை பார்க்கும்போது என்ன சொல்லுவான்? என்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும். காத்தடிக்கும் போது தூசி வரும்போது என்ன பண்ணுவான்? என் சந்ததி தூளை போல இருக்கும். நான் ராத்திரியில படுக்கும் போது நட்சத்திரத்தை பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பான்? என் சந்ததி இந்த மாதிரி வானத்து நட்சத்திரம் போல பிக்சர் பண்ணி வச்சுட்டார். இதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நல்லா கவனிங்க. வார்த்தைன்னா சத்தம். கேட்டுச்சா? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? உன் சந்ததி பெருகும், இந்த தேசத்துல இருப்பாங்க. வார்த்தை. ஆபிரகாம் சொல்லப்பட்ட வார்த்தைக்குரிய காரியத்தை என்ன பண்ணாரு? பார்த்தாரு, விசுவாசித்தார். விசுவாசித்தாரு. அதாவது அது விசுவாசத்துக்கு தேவன் என்ன பண்ணாரு? படம் கொடுத்தாரு. சொன்னார்ல, வானத்து நட்சத்திரம், பூமியின் மணல், தூளு, படத்தை காமிச்சு சொன்னாரு. அப்போ வார்த்தை ஒரு படமாக காண்பிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. வார்த்தை அவங்க என்ன பண்ண, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஒரு இமேஜா பார்த்தாரு. வார்த்தை வந்தது, இமேஜா பார்த்தாரு. நெக்ஸ்ட் அதை விசுவாசிச்சாரு. விசுவாசித்து மாத்திரம் இல்ல, மூணாவது பேசினார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பேசினார். அதனாலதான் கான்பிடென்டா சொன்னாரு, ஈசாக்க பலியிட போகும்போது எங்க அங்க போறீங்க அப்படின்னும் போது, இல்ல நாங்க போயிட்டு திரும்பி வருவோம்னு. தேவன் என்ன சொன்னாரு? பலியிடுனாரு. ஆனா இவரு என்ன சொன்னாரு? நாங்க போயிட்டு வருவோம்பா, நாங்க போயிட்டு வரோம். அப்போ முதல்ல வார்த்தை, ரெண்டாவது பார்த்தாரு, மூணாவது விசுவாசித்தாரு, நாலாவது பேசினாரு. வழங்குதா? முதல்ல என்னது? வார்த்தை. ரெண்டாவது பார்த்தாரு, மூணாவது விசுவாசித்தாரு, நாலாவது பேசினார். இப்போ அப்படியே இங்க வருவோம். இந்த காலகட்டத்துல அந்த விசுவாசம் இன்னும் ஒழிஞ்சு போல. இன்னும் சொல்ல போனா, அப்ப இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் இப்ப இருக்கிற விசுவாசம் பெருசு. புரியுதுங்களா? இப்ப இருக்கிற விசுவாசம் பெருசு. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு நமக்குள்ள இருக்கிறார். புரியுதுங்களா? இயேசு நமக்குள்ள இருக்க. அப்போ இப்போ வார்த்தை எப்படி வந்தது? வசனத்து மூலமா வருது. இப்போ வசனம் இருக்கிற அந்த வேதத்தை பாக்குறீங்களா? பாக்குறீங்களா?
கண்ணால் தானே பார்க்குறீங்க, பைபிள் வச்சுக்கிறீங்களா கையில், பார்க்குறீங்கள. இப்போ வார்த்தை பிக்சராக வருது, வசனமாக அதை பார்க்குறீங்க, அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை அறிக்கையிடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறதோடு சரி, படிக்கிறதோடு சரி, ஆனால் நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் இருக்குது பாரு, விசுவாசிக்கிறது. அது கூட ஓரளவுக்கு வருவாங்க, ஒரு சிலர் ஓரளவுக்கு வருவாங்க. ஆனால் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரு. விசுவாசிக்காது, அறிக்கையில் வாயு ஐயோ அடேங்கப்பா, வாயெல்லாம் பயங்க, கத்தர் செஞ்சிருவாரு, கத்தர் பண்ணிடுவாரு, கத்தர் இப்படி ஆகிடுவாரு. ஆனால் ஒன்றும் நடக்காது. ஏன் தெரியுமா? 3வது ஸ்டேஜில் வரல, அவர் விசுவாசிக்கல. அப்போ வசனம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீங்க பாக்குறீங்க, விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க, ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்க. நீ கீழாகாமல் மேலாவாய். வசனம் சொல்லுது, பாக்குறீங்க, விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க, சுதந்திரிச்சுப்பீங்க. புரியுதா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம் சொல்லுது, பாக்குறீங்க, விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஆனா இந்த செயல்பாடு வருது பார்த்தீங்களா, இந்த செயல்பாட்டை நடப்பிக்கிறது தான் தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் இதுதான். இந்த பலத்தை வச்சு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா செய்வோம். நம்ம என்ன பண்றோம்னா வசனத்தை பார்க்குறோம், படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனா அறிக்கையே இடுறோம். ஆனா அதோடு கூட இன்னொரு அறிக்கையை சேர்ந்துடுறோம். என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ வட்டி கடன்ல இருக்கிறோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறோம். இப்போ கடன் பிரச்சனைக்கு என்ன பண்றோம்? வசனத்தை பார்க்குறோம், கர்த்தர் செய்வாருன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். அறிக்கை என்ன இடுறோம்? சொல்றோம், கர்த்தர் மாற்றுவாருங்க, கர்த்தர் செஞ்சிருவாரு, கர்த்தர் மாற்றிடுவாரு, என்ன இப்படி ஆக்கிடுவாரு, எல்லாம் சொல்கிறோம். ஆனால் சொல்லி முடிச்சு இதை நீங்கள் பேசுறது எத்தனை சதவீதம்? அடுத்து இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்லுவீங்க தெரியுமா? இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சொல்லும், முடியல, அவ்வளோதான் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன நடக்கும்னு தெரியல. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சதவீதத்தையும் நீங்கள் அவிசுவாசமாக பேசுகிற சதவீதத்தையும் பார்த்தீங்கன்னா எது டாப்ல இருக்குதோ அதுதான் பலிக்கும் வாழ்க்கையில். அதுதான் என்ன பண்ணும்? பலிக்கும். இப்போ தெரியுதா ஏன் நம்ம ஃபெயில் ஆகிறோன்னு? விசுவாசிகள் தான். ஆனால் ஏன் ஃபெயில் ஆகிறோம்? அறிக்கை. நான் என்ன சொல்கிறேன், நம்ம சொல்லலாம், நம்ம குறையதானே சொல்கிறோம், குறையதான் சொல்கிறோம். ஆனால் குறைய சொல்லும் போது இனிமேல் கொஞ்சம் மாற்றுங்க, குறைய சொல்லுங்க, தப்பு கிடையாது. நான் இந்த குறையில இருக்க, ஆனாலும் என் தேவன் என்னை மாற்றுவார், என் தேவன் என்னை மாற்றுவார், என் தேவன் என்னை திருப்புவார், இந்த சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் என்னை மாற்றுவார். அந்த ஒரு அறிக்கையை கொஞ்சம் போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும்னா, மைனஸோட ப்ளஸ் சேர்ந்தா ப்ளஸ் தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அப்போ தேவனுடைய பலன் நம்முடைய விசுவாசத்துல என்ன வரணும்? தேவனுடைய பலன் வரணும்னா நாமும் அப்படிதான் வாழணும். அதனால தான் பவுல் தெளிவா சொல்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். அப்ப நம்முடைய பேச்சுக்கு ஆதாரமே என்னதுங்க? விசுவாசம் தான். சொல்லி பாருங்களேன், கர்த்தர் இந்த நாள்ல என்ன ஆசீர்வதிப்பார், நான் நிறைவா தான் வருவேன் சொல்லுங்க. கர்த்தர் நிறைவா தான் வர வைப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் இடறிடுறோம். அது இருக்கக்கூடாது. இனி கேட்கணும் தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்துல உங்களுடைய பலன் சேரட்டும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்துல உங்களுடைய பலன் சேர்ந்து நான் இன்னும் வளர்ந்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கணும். கேட்டா நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வார். கடந்த நாட்கள்ல ஊழியத்தின் நிமித்தம் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம வருஷம் செய்யறது இல்லையா, அதுக்காக சில காரியங்களை நான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நானும் ஒரு சில ஊழியர்களாக சேர்ந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அவங்கவுங்க தரப்புல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். இதுக்கடையில் நான் இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் வெளியில் வர்றவர். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவரும் வரேன்ட்டாரு. சரி, நானும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். அவர் என்னத்த வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோன் அட்டன் பண்ணாமல் வந்தால் வரமாட்டாருன்னு நினச்சேன் நான். என்ன பண்ணிட்டாரு? அவரு வந்துட்டாரு.
அப்போ நான் யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே இந்த மாதிரி ஆயிடுச்சே, இவருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இதை அப்ளை பண்ணேன். இது 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 ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணேன். அவர் வந்துருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நான் வேலை செஞ்சுனே இருக்கும்போது சொன்னேன், இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிறேன். அது பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே இவரை நான் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. நான் சொன்னதை நான் என்ன பண்ணோம் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். ஜெபம் பண்ணி வந்துட்டு, நீங்கள் செய்வீங்க ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன். இது நடக்கும், இப்போவே நடக்கும். எப்படி? இது நடக்கும், இப்போவே நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னுடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் அங்கேயே வந்துட்டார். இங்கே இருந்தவர் அங்கேயே வந்துட்டார். சரி, அங்கே வந்து அப்படியே யோசனை பண்ணாருக்க, என்ன அந்த டாபிக் எங்கே ஸ்டார்ட் பண்ண போறாரு, நம்ம வந்து டிடுங்கன்னு ஒரு சத்தம் மொபைலில். என்னப்பான்னு பார்த்தா இன்னொரு சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு காணிக்கை அமைச்சிருந்தார். சரி, எனக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அவருக்கு டிடுங்கன்னு அவருக்கு நிறைவாக அவர் அங்கேருந்து போனார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ ரகசியங்களை ஏன் கற்றுக் கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஆனால் பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்படணுன்றது நம்மை காட்டிலும் தேவனுக்கு அதிகமாக இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை எல்லாத்தையும் தேவன் மாற்றுவார். புரியுதுங்களா? விசுவாசிங்க, பேசுங்க. இனிமேல் அந்த மைனஸ் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. பேசினாலும் உங்கள் குறைய மற்றவங்ககிட்ட சொன்னாலும் அவங்ககிட்டே சொல்லுங்க, என் தேவன் மாற்றுவார், என் தேவன் நடத்துவார், என் தேவன் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பான்னு சொல்லுவோம். ஸோ தேவனுடைய பலன். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். மூன்றாவதாக பார்க்கிறோம் தேவனுடைய ஞானம். இந்த கடைசி நாட்கள்ல நமக்குள் இருக்க வேண்டிய தேவனுக்குரிய 5 காரியத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல முதலாவதாக பார்த்தோம் தேவனை பற்றிய சாட்சி, இரண்டாவதாக தேவனுடைய பலன், மூன்றாவதாக தேவனுடைய ஞானம். இங்க இந்த தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி கிரியை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவ ஞானம் அப்படின்றத கொஞ்சம் ஆழமா உள்ள போனீங்கன்னா, இது என்னவா ஒரு ரகசியம்னு சொல்றாரு இல்லையா? 2:7 என்ன சொல்றாரு? ரகசியம். 8வது வசனமா வாசிங்க. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லையே, அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நல்லா 7வது வசனத்துல சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட ரகசியம், மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியம். இங்க மெயினா பார்க்குறது உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக. யாருடைய மகிமைக்காக? நம்முடைய மகிமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய மகிமைக்காக. ஆமா, ஏன் சொல்றேன்னா இது யாருக்கோ இல்லை, இது நமக்காக. அப்போ 8வது வசனத்துல சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் பிரபு இதை அறிஞ்சிருந்தா மகிமையின் கர்த்தரை என்ன பண்ணிருக்க மாட்டானா? சிலுவையில் அறிஞ்ச சாத்தானை பத்தி சொல்றாரு. அப்போ நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துல இருக்குது, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்குது. இது ரகசியம் அப்படின்ட்டாரு. அப்போ தேவன் ஞானம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் எப்படி இயேசுவை நமக்குள்ள வச்சாரு, அதான் தேவ ஞானம். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம சிம்பிளா சொல்லுவோம், இயேசுவை நான் என்ன பண்றேன், ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவோம். இதுதான் நம்ம பார்க்கறது. ஆனா தேவன் அதுல ஒரு ஞானத்தை வச்சிருக்கிறார். எப்படி ஞானத்தை வச்சிருக்கிறாராம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2-3 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2-3. ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா கவனிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் யாரு? இயேசு. இப்போ வார்த்தை இருக்குது, தேவனிடத்துல இருக்குது, தேவனா இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது. இப்போ இயேசு யார் கூட இருக்கிறா?
தேவனோடு கூட இருந்தார். இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். அப்போ தேவ ஞானம்ன்றது என்னன்னா, சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன் மனுஷருக்குள்ள எப்படி இயேசு அனுப்புனாருன்னு பாருங்க. இதுதான் தேவ ஞானம். நம்ம இதை புரிஞ்சுக்கல. இந்த சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன் அவருடைய வார்த்தையை உருவாக்கி உருவம் கொடுத்து மாம்சம், அதான் வார்த்தை என்ன ஆச்சுங்களா, வார்த்தை மாம்சமாகி வந்தது. இப்போ உலகத்துல இயேசுவை என்ன பண்ணாரு, படைச்சாரு. உலகத்துல இயேசு வந்தார். இப்போ உலகத்துல வந்த இயேசுவை தான் நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொண்டோம். புரியுதுங்களா? அப்போ இயேசு தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா 1 தீமோத்தேயு 6:16 என்ன சொல்லுது, மனுஷரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கக்கூடிய தேவன் இப்ப மனுஷர் கூட தொடர்பு வைக்கணும். அவருடைய வார்த்தை, அந்த சத்தத்தை மனுஷன் கேட்கணும். இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை. ஆனா இப்போ அந்த சத்தம், அந்த வார்த்தை, பிதாவினுடைய வார்த்தை மனுஷனுக்குள்ள வரணுன்றதுக்காக இயேசுவை அவருடைய வார்த்தையாக இந்த பூமிக்கு அனுப்பினார். இப்ப இந்த வார்த்தையா வந்தவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தாரு. அதே நீதிமொழிகள் 8:23 வாசிங்க. நீதிமொழிகள் 8:23. பூமி உண்டாகும் முன்னும், நல்லா கவனிங்க, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அனாதியாய் நான் என்ன பண்ணப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்ப இயேசு தெரிந்து கொண்டது பூமி உருவாகிறதுக்கு முன்னே. இங்க பவுல் என்ன சொன்னாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக. புரியுதுங்களா? அப்ப கனெக்ஷன் பாருங்க. இயேசுவும் பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறாரு. நமக்கு ஏற்படுத்தப்பட்ட மகிமை கூட உலக தோற்றத்துக்கு முன்னாடி. இப்ப இது ரெண்டும் எங்க கனெக்ஷன் கொண்டு வர்றாருன்னா, 1 கொரிந்தியர் 1:24. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானம் தேவ பலன். இதுதான் ஒரு காலத்துல மறைக்கப்பட்ட ரகசியமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இயேசுவை எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு தேவனுடைய ஞானம்ன்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்கல. ஹலோ, புரியுதுங்களா? இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா இயேசு தேவனுடைய ஞானம் தேவ பலன்ன்றத என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. ஏன் தெரிஞ்சுக்கலன்னா, இயேசு நமக்குள்ள இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. புரியுதா? அப்ப இயேசு நமக்குள்ள இருக்கிறாருன்னா எது நமக்குள்ள இருக்குது? தேவ ஞானமும் தேவ பலனும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நமக்குள்ள இருந்தா தேவ பலனும் தேவ ஞானமும் நமக்கு உண்டு. ஆமென். புரியுதுங்களா? இதுதான் மறைக்கப்பட்ட நம்முடைய மகிமை. தேவ ஞானம் நம்முடைய மகிமைக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த இயேசு தேவ ஞானம், இப்போ இந்த தேவ ஞானத்தை எப்படி ஜனங்களுக்கு தேவன் அப்ளை பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1:21. 1 கொரிந்தியர் 1:21. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, என்னவா பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ பிரசங்கம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப நம்ம எதை நோக்கிதான் ஓடணும்? இங்க தேவ ஞானம் எப்படிதான் வெளிப்படுது? பிரசங்கத்துலதான் வெளிப்படுது. எத்தனை பேருக்கு சபைக்கு பிரசங்க கேட்க போறோம்? பிரசங்கத்தை, ஏன்னா இந்த பிரசங்கத்தின் மூலமா தான் அந்த ஞானம் என்ன பண்ணுமா, வெளிப்படுமா. அதான் நிறைய பேர் சில இடத்துல தேவ ஞானம் பிரசங்கத்தின் மூலமா வருதுன்னு பார்த்தா, பேசுறவரே மனுஷ ஞானத்துல பேசினுக்கிறாரு. பொன்மொழிகள் அது இதெல்லாம் எடுத்து பேசுறாங்க. சில இடத்துல போனா இருக்கிற தேவ ஞானம் கூட என்ன ஆயிடுது,
பிச்சுக்கின்னு போயிடுது. புரியுதா? அப்போ செய்தி கொடுக்கிறவங்க கூட இந்த வசனத்தை பார்க்கணும். ஏன்னா பிரசங்கத்தின் மூலமாகத்தான் நம்ம தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, வசனத்தை போதிக்கிறதுனால தான் தெரியும். அப்ப அந்த வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப தீவிரிக்கணும். ஏன்னா அதுல தான் என்ன இருக்குது? தேவனுடைய பலன். ஞானம் இருக்குது, தேவ ஞானம் இருக்குது. அப்போ இன்னில இருந்து நம்ம கூட என்ன பண்ணணும்? தேவ ஞானத்தை தேடணும். இனிமே வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் இருந்தா கூட விடாதீங்க. ஒரு வசனம் இருந்தா கூட விடாதீங்க. ஜிபேல ஏதாவது ஒன்று அமௌண்ட் வந்தா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும், பார்த்துக்கிறீங்களா? உடனே என்ன பண்ணோம்? டக்குன்னு வந்து வந்துச்சா, எவ்வளோ வந்துக்குது பார்க்குறோமா? அந்த மாதிரி இனிமேல் வாட்ஸ்அப்பில் விடுற ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு தேவ ஞானம். புரியுதுங்களா? ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கணும். நீங்கள் டைப் பண்ணி ஆமேன் போடுறீங்களோ இல்லையோ, அதை பார்த்த உடனே உங்கள் இருதயத்தில் போட்டுருங்க ஆமேன். புரியுதுங்களா? ஏன்னா வசனத்தில் தான் என்ன இருக்குது? தேவ ஞானம் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கிறிஸ்துவினுடைய சாயலை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கிறிஸ்து தேவனுடைய ஞானம். இப்ப இந்த தேவ ஞானம் நமக்குள்ள வந்துட்டு யாருடைய சாயல் நம்மளுக்கு வந்துடும்? இயேசுவை போல நம்ம மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால வாய்ப்பு கூட கிடையாது, இது ஆகும். புரியுதுங்களா? ஆகும். அதனால்தான் அந்த ஞானத்தை பின்பற்றணும். ஞானம் ரொம்ப முக்கியம். ஒன்றில் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ அதிகாலை ஜெபம் சமீபமா நான் பார்த்த ஒரு விஷயம், விஷயன்றத கண்டுபிடிச்ச விஷயம் கூட நான் சொல்லுவேன். என்னன்னா காலை ஜெபம் எல்லாருமே பண்றீங்க. ஆனா எப்படி பண்றீங்கன்னா சோலோவா பண்றீங்க. ஜெபம் எப்படி பண்றோம்? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அப்படிதான் பண்றீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பமா அதிகாலை ஜெபம் பண்ணுங்க. எப்போ? காலைதோறும் அவருடைய கிருபை புரியுதா? நீங்க எழுதி வச்சு பாருங்க, நீங்க எழுதி வச்சு செய்யுங்க. மாறலன்னா சொல்லுங்க. ஆனா இந்த குடும்பமா காலையில எழுந்து ஜெபிக்கிற டாஸ்க் இருக்கு பாருங்க, அது பயங்கரம். ஆனா அங்கதான் இருக்குது விஷயமே. இது கொஞ்சம் நம்ம ஒருமித்து ஒழுக்கப்படுத்தி அட்லீஸ்ட் இந்த புது வருஷத்துலயா நம்ம தீர்மானம் பண்ணணும். காலையில நான் இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 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 5:30 கூட ஏஞ்சிங்க. அவ்வளோ ராத்திரியில ஏஞ்சிக்க முடியாதுன்னா ஒரு 6 மணிக்காவது என்ன பண்ணுங்க, ஏஞ்சி ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஒரு 5 நிமிஷம் போதும். குடும்பமா கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இந்த புதிய நாளுக்குரிய புதிய கிருபைனால எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த புது கிருபை உங்க குடும்பத்துக்குள்ள இறங்குச்சுன்னா, முட்டி போட்டு ஜெபம் பண்ற அல்லது நின்று ஜெபம் பண்ற ஏதோ ஒன்று ஜெபம் பண்ற உங்க சிரசின் மேல இறங்குச்சுன்னா அது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க செஞ்சு பாருங்க, செய்யுங்க, குடும்பமா செய்யுங்க. சிலர் ஏஞ்சிக்க முடியலையா பரவாயில்ல, விட்டுரு, கொஞ்சம் தூக்கி அது நிக்க வை. அது தூங்கி விட்டோம், அது பக்கம் போய் நோண்டக்கூடாது. இது அது பக்கம் சீனா தான் பிரச்சனை பெருசாயிடும். அதை நோண்டாத, அது நோண்டி அப்படி தூக்கி பொம்மை மாதிரி நிக்க வச்சுட்டு அப்படிதான் நான் பண்ணுகிறேன். அதனால தான் சொல்றேன். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும் குடும்பமா. அதே நேரத்தில் தனி ஜெபமும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் காலையில செஞ்சு பாருங்க. இது ரெண்டுத்தையும் செஞ்சீங்கன்னா எல்லா பிரச்சனையில இருந்து கர்த்தர் உங்களுக்கு தீர்வை கொடுப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்க, இது நிச்சயம் நடக்கும். ஏன்னா அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இதுங்க தான் தேவ ஞானம் இருக்குது. தேவ ஞானம் இங்க தான் இருக்குது. கேரக்டர் மாறிடும், பிரச்சனை மாறிடும், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலன் கொடுக்கும், சூழ்நிலை மாறிடும். கர்த்தர் நிச்சயமா அவருக்கு ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சாட்சியா சொல்லுவீங்க, நிறைவா சொல்லுவீங்க. புரியுதுங்களா? இதை செஞ்சு பாருங்க. அதிகாலை ஜெபம் காலையில எழுந்துருச்சு 8 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றது இல்லை. காலையில ஒரு 5:30 மணிக்கு, ஒரு 6 மணிக்கு எழுந்து குடும்பமா சிங்களா தனிப்பட்ட ஜெபமோ குடும்ப ஜெபமோ எல்லாம் ஒண்ணா நடக்கணும். தனிப்பட்ட முறையிலேயே நீங்க ஜெபிக்கணும், குடும்பமாவும் ஜெபிக்கணும்.
அப்படி ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால இந்த கடைசி நாட்களில் நமக்குள்ள இருக்க வேண்டிய தேவனுடைய காரியத்துல முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனை பற்றிய சாட்சி. ரெண்டாவது கேட்டீங்களா கேட்கலையா? தேவனுடைய பலன். ஆமா, வெளியிலலாம் நம்ம பேசுறதெல்லாம் பயங்கரமா பேசுவோம். ஆனா பிரசங்கத்துக்கு பேசுனா சிலருக்கு ஆன்சர் கூட தெரியாது. கும்பல் எல்லாரும் முதல்ல என்னது? தேவனை பற்றிய, ரெண்டாவது தேவனுடைய பலன், மூன்றாவது தேவ ஞானம், நான்காவதாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான்காவதாக பார்க்கிறோம் தேவனுடைய ஆழங்கள். தேவனுடைய ஆழங்கள். தேவனுடைய ஆழங்கள் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர், அது ரொம்ப முக்கியம். அந்த தேவனுடைய ஆழங்களை நம்ம அறிஞ்சிக்கணும்னா தேவன் எப்படிப்பட்டவர், யெகோவா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அறிஞ்சிக்கணும். இந்த நாள்ல எல்லாம் நிறைய வெளிச்சங்கள் வந்துடுச்சு, நிறைய போதனைகளை கேட்குறோம், நிறைய இந்த வாட்ஸ்அப்ல நிறைய காரியங்கள்லாம் பார்த்து தேவனை குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நான் வாலிபனா இருந்த நாட்கள்லாம் தேவனை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பயம் காட்டுவாங்க. பார், இயேசு மாதிரி தேவனை நினச்சிக்காத. இயேசு வந்து என்ன பண்ணுவார்? அவரு அன்பானவர். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அந்த நாள்லலாம் யூத் மீட்டிங்கெல்லாம் போகும்போது இதுதான் சொல்லி அனுப்புவாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. கூட்டத்துக்கு போனாலே முட்டை மந்திரம் வச்ச மாதிரி வருவோம், ஏதோ சூன்யம் முச்ச மாதிரி இருக்கும். அப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. நீ தேவனை அசட்டை பண்ணுற, நீ அதுக்கு கீழ்ப்படியாமல் போனீன்னா அடிக்கடி நியாயத்திற்பு நடக்குது இல்லை? என்ன நடக்கும்னா, அவங்க சொல்கிற நியாயத்திற்பு என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு கீழ்ப்படிலன்னா தண்ணியில் அரி பின்னாடி வரும். அந்த நாளில் வந்து தண்ணியில் அரி ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும். அடிக்கடி ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டா என்னென்னா தண்ணி லாரியில் ஆக்சிடென்ட், தண்ணி லாரி இடிச்சிச்சுன்னு பிரசங்க யாராதான் சொல்லி அனுப்பா. தேவனுக்கு விரோதமாக செஞ்சுனா என்ன வரும்? தண்ணி லாரி வரும். சர்ச்சு முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது திரும்பி பார்த்துனே போவோம். ஏன்னா நம்ம யாரும் நம்மளுக்கு தானே தெரியும். எங்கே வந்துட பஸ்ஸில் இருந்தால் கூட பார்க்குறது எட்டி. ஏதாவது முன்னாடி லாரி நின்னா சோத்ராண்டவர் சோத்ராண்டவர் சோத்ராண்டவர், ஆண்டவரே என்னை காப்பாற்றாண்டவர் அப்படி ஜெபிச்ச நாட்கள்லாம் உண்டு. ஏன்னா அப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க தேவன் வந்து அப்படின்னு. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப தேவன் ஒளியாய் இருக்கிறார்னா அவர்கிட்ட என்ன இல்லையா? இருள் இல்ல. அப்போ இந்த தேவன் நமக்குள்ள வந்தா நமக்குள்ள இருக்கிற இருள் என்ன ஆயிடும்? வெளியில இந்த உணர்வு வரணும். இதான் தேவனுடைய ஆழம். தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, ஒளியான தேவன் எனக்குள்ள இருக்கிறார். புரியுதுங்களா? ஒளியான தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில கூட எல்லா இருளையும் என்ன பண்ணிடுவாரு? வெளிச்சமாக மாத்தார். அதனாலதான் தம்முடைய குமாரன் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே மெய்யான ஒளின்னு சொன்னார். இந்த ஒளி இருளிலிருந்து பிரகாசிக்கிறான். அந்த ஒளியை அதாவது எல்லா மனுஷையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. புரியுதுங்களா? அப்ப தேவன் ஒளியா இருக்கிறாரு. 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த அன்புன்றது என்ன அப்படின்னு ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, ஏன்னா இதெல்லாம் நம்ம கவனிச்ச ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு ஒரு கோணத்துல நம்ம பார்க்கலாம். என்னன்னா, அன்பை குறித்து 13ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் அன்பை குறித்து சொல்லியிருக்குது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், நம்பும், சினமடையாது, தீங்கு நினையாது, கோபப்படாது. இதெல்லாம் நம்மளுக்கு அயோக்கியமானதை செய்யாமல், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சந்தோஷப்பட, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் இருக்குதுல்ல. அப்போ அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா,
தேவனுக்கு பிடிச்ச மாதிரி சர்ச்சில் செய்தி கேட்கும் போது இருப்போம், வீட்டில் செய்தி கேட்கும் போது இருப்போம். ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, சபையில் செய்தி கேட்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு இருக்கும், இங்கே செய்தி கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? நம்ம வாழை ஆட்ட ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு வாழை ஆட்டோன்னா, ஒரு முறை வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன், நிறைய குரங்கு நல்லா நடந்து போயின்னு இருக்குது, அதில் ஒரு 2 குரங்கு உருண்டுகிட்டே போகுது. அது விளையாடுது. அந்த குரங்கு என்ன பண்ணா உருண்டுகிட்டே போகுது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. அப்போ நம்மளும் என்னதான் பண்ணுறோம்? சத்தியத்தை கேட்கும் போது ஸ்தோத்திராண்டவர் இப்படி இருக்கிறாண்டவர் அப்படி இருக்கிறாண்டவர் எல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் அடுத்த நிமிஷம் இந்த ஆவிக்குரிய காரியத்திலேருந்து வெளியில வரும்போது நம்ம என்னவா மாறிடுறோம்? நடக்கல, உருள்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது. ஆனா அப்படி நடந்து எல்லாம் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்க நம்ம நீதிமான் மாதிரி உட்காருவோம். கரெக்டா? அடுத்த மீட்டிங்ல நம்ம எப்படி உட்காருவோம்? நீதிமான் மாதிரி உட்காருவோம். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அடுத்த கூட்டம் வர்றதுக்குள்ள நம்மளை ஒரு நீதிமான் மாதிரி தயார்படுத்தி நம்மளை உட்கார வைக்கிறார் பாரு. அந்த குற்ற உணர்வு இல்லாம, அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாம, ஏதோ ஒரு தைரியத்துல அப்படி நிமிர்ந்து உட்கார்றோம்னா அதுதான் தேவனுடைய அன்பு. மனுஷன் சொல்லுவான், செஞ்சுட்டு திருப்பி செஞ்சு மன்னிப்பு கேட்குற, இது நல்லது கிடையாது. இது மனுஷன் சொல்றது. ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? இது ஓப்பனா சொல்லி, இதனால என்ன கமெண்ட் சொன்னாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு இலக்கை வச்சிருக்கிறார். அந்த இலக்கு கண்டிப்பா என்ன பண்றாரு? கொண்டு போய் சேர்ப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? குழந்தை உக்கானே இருந்தது, டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன பண்ணோம்? 2 சாத்தணும். அதுக்கப்புறம் எங்கன்னே தெரியல. இப்போ போயிடுச்சா? வெளியே போயிடுச்சா? வெளியே போயிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்போ குழந்தை என்ன பண்ணுது? தப்பு பண்ணா பெற்றோர்கள் கண்டிக்கிறோம். அப்படி கண்டிப்போம் நமக்கு நடக்குது. ஆனா அதுக்குன்னு தூக்கின்னு போயிட்டு நெருப்புல போட்டு கொளுத்திடல. அப்படி செய்யறவங்களும் நம்ம கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பைத்தியங்க கூட அப்படி பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பிள்ளை தப்பு பண்ணா கூட்டின்னு போயிட்டு போட்டு ஆனா இன்னைக்கு வாய் கூசாம பிரசங்கிமார்கள் சொல்றாங்க, நீ இதை செஞ்சு நான் நரகத்துக்கு போயிடுவேன். அப்ப தேவ அன்பு யாருக்கு இல்ல? பிரசங்கருக்கு இல்ல. கூட்டின்னு போய் கொளுத்திடுவாரு. ஆனா தேவனுடைய அன்பு பாருங்க. இயேசு ஒரு இடத்துல ரொம்ப அருமையா சொல்லுவாரு, 100 ஆடுல ஒரு ஆடு காணும், 99 ஆடுகளை எங்க விட்டு போறான்னு இருக்கு தெரியுமா வசனம்? வனாந்தரத்துல விட்டு போறான்னா. போக முடியுமா? வனாந்தரத்துல 100 ஆடை மேய்க்க வந்தவன் ஒரு ஆடை காணும்னு சொல்லிட்டு 99 ஆடை வனாந்தரத்துல விட்டு அந்த ஒரு ஆடை தேட போறான்னா, அப்ப என்ன அர்த்தம்? இந்த 99 ஆடுகளுக்கு கூட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை கூட அவருக்கு பெருசா தெரியல. அந்த ஒரு ஆட்டு மேல அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாரு. அப்ப அவர் அந்த ஒரு ஆடை போய் தேடி கண்டுபிடிச்சு வரும்போது இங்க இருக்கிற ஆடுக்கு செதற பண்ணலாம், அதையும் தேடி கண்டுபிடிப்பார். ஏன்னா அவருடைய அன்பு என்னதான்? நல்ல மேய்ப்பன், தேடிக்கிட்டே தான் இருப்பார். அதனால இந்த தேவனுடைய ஆழம்னு சொல்லும் போது அவருடைய அன்பை நம்ம ருசிக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யறோம் செய்யலன்ட்டு நம்ம மாத்தி நம்ம தேவனுக்கு விரோதமா நம்ம செய்ய கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். அதுக்குன்னு நம்ம மாறிடுறோம்னா மாறல. ஆனால கர்த்தர் என்ன பண்றாரு? அவரிடத்துல கேட்கும் போது அந்த கிருபையை கொடுப்பார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு தேவனுடைய அன்பை நம்ம அசட்டை பண்ண போறோமா, தேவனுடைய அன்பு புரியுற மாதிரி நம்ம இருக்க போறோமா? புரியுதுங்களா? அப்போ அதுலதான் தேவனுடைய ஆழங்கள் அடங்கியிருக்கு. தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த ஆழத்தை இன்னும் நம்ம என்ன பண்ணோம்? ஆழமா அறிந்து கொள்ளணும். கடைசியாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 2:11. மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுடைய ஆவி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நல்லா கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல நமக்குள் இருக்க வேண்டிய தேவனை பற்றிய 5 காரியங்களை நம்ம தியானிச்சோம். அதுல முதலாவதாக தேவனை பற்றிய சாட்சி பார்த்தோம், 2வதாக தேவனுடைய பலனை பார்த்தோம், 3வதாக தேவனுடைய ஞானத்தை பார்த்தோம், 4வதாக தேவனுடைய ஆழங்களை பார்த்தோம், கடைசியாக பார்க்கிறோம் தேவனுடைய ஆவி. இங்க வசனம் தெளிவா சொல்லுது,
மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரியது என்ன பண்ணுமா? அறிந்து கொள்றது போல தேவனுடைய ஆவி என்று தேவனுக்குரியவைகளை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அப்போ புரிஞ்சுங்க, இந்த தேவனுடைய ஆவி எங்க இருக்குது அப்படின்னா எபேசியர் 4:6 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எல்லாருக்கும் ஒரே தேவனும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ உங்களுக்குள்ள யாருடைய ஆவி இருக்குது? தேவனுடைய ஆவி, பிதாவாகிய தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்போ தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால நம்ம யாரா ஆயிட்டோமா? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ தேவனுடைய ஆவி நம்ம சரீரத்துக்குள்ள இருக்குது, அது உள்ளான மனுஷனுக்குள்ள தங்கி இருக்குது. அதனால இந்த சரீரம் என்னவா மாறிடுச்சு? தேவனுடைய ஆலயம். சாமி இருந்தால் தான் கோயில். நல்லா புரிஞ்சுங்க, கோயிலுக்குள்ள சாமி கிடையாது, சாமி இருக்கிறது தான் கோயில். ஆனால் தான் இப்போ மோசே கிட்ட தேவன் என்ன சொன்னார்? சீனாய் மலையில் கோயிலாக இருந்துதாங்க, ஆனால் தேவன் இருந்தார். மோசே வந்து நிற்கும் என்ன சொன்னார்? உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். சாமி இருந்தால் தான் கோயில், தேவன் இருந்தால் தான் ஆலயம். தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். விளங்குதுங்களா? 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. முன்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்தோம், அதை லிஸ்ட் சொல்லிட்டு சொல்றாரு. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? கழுவப்பட்டிருக்கிறோமா? இது அனுபவிச்சிருக்கிறோமா? நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவின் ரத்தத்தினால என்ன கழுவ ஆண்டவர், கரெக்ட் தான். ஆனா இங்க வசனம் சொல்லுது அவருடைய நாமத்தினாலே ஒரு கழுவுதல் இருக்குது, தேவனுடைய ஆவியினாலே ஒரு கழுவுதல் இருக்குதான். அப்போ இதெல்லாம் நம்ம ஜபத்துல அப்ளை பண்ணணும். ஆண்டவரே உங்களுடைய ஆவியினாலே என்ன கழுவுங்க, இயேசுவே உங்களுடைய நாமத்தினாலே என்ன பண்ணுங்க கழுவும் போது, அப்போ அது புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் மாற்றப்படுவோம். யோவான் 4:24 யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால தேவனுடைய ஆவியினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஆவியா இருக்கிறாரு. இந்த ஆவியான தேவனை நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். அதனாலதான் சொல்றேன், அதிகாலை ஜெபம் செய்யுங்க. உங்க ஜெப நேரத்தை வீணா போக்கடிக்காதீங்க. ஜெப நேரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஜெப நேரத்துல அங்க என்ன பண்ணக்கூடாது? விதண்டாவாதம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரக்கூடாது. ஏன்னா அங்க யார் இருக்கிறா? ஆவியான தேவன் இருக்கிறாரு. அந்த ஆவியான தேவன் இருக்கிறாருன்ற அந்த மரியாதை முதல்ல முக்கியம். அந்த மரியாதையோட இப்ப நல்லா நினைச்சிங்க, உங்க வீட்டுல ப்ரேயர் டைம் பாஸ்டர் உட்கார்றாரு, உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? அச்சே பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவீங்களா? யாராவது கூடும் போது இல்ல வாமா உட்கார சொல்றோமா இல்லையா? அப்ப புரிஞ்சுங்க. அப்போ அந்த நேரத்துல தேவனுடைய ஆவி நமக்குள் வாசம் செய்கிறார் என்ற உணர்வோடு கூட நம்ம சரி, அதனால ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். கடைசியாக ரோமர் 8:14 வாசிங்க, முடிச்சிடலாம். ரோமர் 8:14 அதுல இருக்குமே. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
அப்போ எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நம்ம தேவனுடைய புத்திரராக இருந்தா தேவனுடைய புத்திரருக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அவங்களுக்கு குறை இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, போராட்டம் இருக்குமா, துன்பம் இருக்குமா, துக்கம் இருக்குமா, எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள தேவனும் இருப்பார். அதை மேற்கொள்ளும்படியாக, அதை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதனால இந்த வருகிற ஆண்டுல கர்த்தர் இந்த 5 காரியத்தை, தேவனை பற்றின இந்த 5 காரியத்தை, தேவனை பற்றிய சாட்சி, தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய ஆவி, இதை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நிலைநிறுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம். கர்த்தர்